அருள் பாதம் வழங்கும் ஆழமான நீல ஆகாயத்தில் தெய்வீக ஒளியாய் பிரபஞ்சம் மெதுவாக சுவாசிக்கிறது. இருளின் நடுவே தெய்வீக வேல் ஒளியாக நிமிர்ந்து நிற்கிறது. வெள்ளை மேகங்களை தாண்டி நிலவொளியில் கைலாசம் தெய்வீகமாக எழுகிறது. தீப தியானத்தில் சிவன் சாம்பல் பூசப்பட்ட உடலில் மூன்றாம் கண் மெல்ல ஒளிர்கிறது. ஆழ்ந்த தியானத்தில் சிவன் சாம்பல் பூசிய தேகம் அமைதி பெற மூன்றாம் கண் மெல்ல ஒளிர்கிறது. அண்டம் மூச்சை நிறுத்துகிறது. காலம் துடிக்கிறது. வரப்போகும் சக்தியை உணர்ந்து பிரபஞ்சமே நடுங்குகிறது. இது இருள் அல்ல, இது புயலுக்கு முன் வரும் எச்சரிக்கை. இது ஒரு மனிதன் அல்ல, இது அழிவின் தொடக்கம். என் சிரிப்பு உலகின் அழிவின் அறிகுறி. இது போர் அல்ல, அழிவின் நடை. வானமே நடுங்கியது. நட்சத்திரங்களே அச்சத்தில் அசைந்தன. தெய்வங்களின் ஒளியே மங்கியது. அச்சம் அவர்களின் கண்களில் தெரிந்தது. இன்று இந்திரனும் அமைதியாக நிற்கிறான். வானத்தின் வலிமையே சந்தேகத்தில் நடுங்குகிறது. ஞானத்தின் சொற்களே நடுங்கின. அழிவின் நிழல் நெருங்குகிறது. அவர்கள் பேசவில்லை, ஆனால் மௌனம் கிசுகிசுத்தது. சொர்க்கத்தின் ஒளி மங்குகிறது. அதனுடன் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையும் குறைகிறது. அருள் தொடாத மணி ஒலிக்கிறது. இது எச்சரிக்கை. தர்மத்தின் தராசு சாய்கிறது. இருளும் ஒளியும் சமம் இல்லை. அகந்தை கரைந்தது. இந்திரனும் இன்று கண்ணீருடன் வேண்டுகிறான். அனைவரும் தலை வணங்கினார்கள். தெய்வங்களுக்கே இப்போது பிரார்த்தனை மட்டுமே தஞ்சம். இருளின் நடுவே ஒரு சிறு ஒளி பிறக்கிறது. தர்மம் சாயும் வேளையில் தேவர்கள் பயணிக்கின்றனர். அங்கே கைலாசம் ஒளியுடன் அழைக்கிறது. அமைதியில் நிற்கும் சக்தி கைலாசத்தின் காவலன். இது வேண்டுதல் அல்ல, இது முழுமையான சரணடைதல். அமைதியே அனைத்திற்கும் பதில். மகாதேவா, தேவர்கள் தவறி இருக்கலாம், ஆனால் இப்போது சரணம். அவன் அழிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அமைதி இப்போது செயலாகிறது. அண்டம் முழுவதும் மெதுவாக அதிர்ந்தது. மகாதேவனின் விழிப்பு தொடங்கியது. மூன்றாம் கண் விழித்தது. அக்னி உருவெடுக்கிறது. பார்வதியின் மௌனம் கவலையால் நிறைந்தது. இனி தாமதமில்லை. தர்மம் செயல்படும். அக்னி பெருகுகிறது. சக்தி உச்சத்தை எட்டுகிறது. 6 தெய்வீக அங்கினிகள் விதி உருவாகிறது. 6 தீப்பொறிகள் பிரபஞ்சத்தை தாண்டி பறக்கின்றன. நட்சத்திரங்களும் மரியாதையுடன் விலகின. பூமியை நோக்கி தெய்வீக அக்னி இறங்குகிறது. இரவின் அமைதியில் கங்கை சாந்தமாக ஓடுகிறது. 6 தனித்தனியான தெய்வீக அக்கினிகள். 1 அல்ல, 6 தெய்வீக பாதைகள். சக்தி அதன் சரியான வடிவத்தை அடைந்தது. ஒளிக்குள் தெய்வீக குழந்தைகள் உருவாகின்றன. வானுலகமே அதிசயத்தில் உறைந்தது. இரவு அமைதியில் ஏதோ நிகழ்கிறது. அமைதியில் உறங்குகிறது தெய்வத்தின் பிறப்பு. ஒவ்வொரு ஒளியிலும் ஒரு தெய்வீக பிறப்பு. அமைதியில் தெய்வீகம் சுவாசிக்கிறது. அமைதியின் மடியில் தெய்வீக உயிர் மலர்கிறது. அருள்மழை பொழிந்த கணமே புனித சக்தி உயிர் தெழுந்தது. வேல் நிறுத்தப்பட்டது. விதி விழித்தது. சொல்ல எதுவும் இல்லை, சரணடைதல் மட்டுமே. அமைதி பேசுகிறது, பக்தி கேட்கிறது. இங்கு இதயம் மட்டும் பேசுகிறது. நிலாவின் கீழ் 6 விதைகள் விழித்திருக்கின்றன. பயமில்லை, இங்கே தாய் இருக்கிறாள். அமைதி கொள், காவல் நிற்கிறது. கவலை வேண்டாம், அருகில் இருக்கிறேன். 6 குழந்தைகள்
ஒரே விதி, பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், அருளுடன் இணைந்திருங்கள்.